ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹேன்ஸ் லாபி. இன்றைக்கி ஒரு சூப்பர் டூப்பர் ரெசிபி பார்க்க போகிறோம். ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்றதுக்குன்னு போனோம் அப்படின்னா இது ஆர்டர் பண்ணாமல் இருக்கவே முடியாது. பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு ரெசிபி இது, சிக்கன் லாலிபாப். அதை எப்படி நம்ம வீட்டிலையே செஞ்சு அசத்தலாம் அப்படின்றது உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது நம்ம ஊரில் எல்லா கடைகள்லையும் பெரும்பாலும் கிடைக்குது. எல்லா கறிக்கடையிலையுமே சிலர் அந்த சிக்கன் லாலிபாப் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. இல்லைன்னா டெண்டர் கட்ஸ், லீஷியஸ் அந்த மாதிரி ஆன்லைன் ஆப்ஸில் நீங்கள் ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது நான் யூஎஸில் இருந்தேன். அங்கே இந்த சிக்கன் லாலிபாப் கிடைக்காது. சிக்கன் விங்ஸ் வாங்கி நம்ம தான் இந்த மாதிரி லாலிபாப் மாதிரி பண்ணிக்கிறணும். ஸோ ஒன்று சிக்கன் விங்ஸ் வாங்கி நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி லாலிபாப் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கடையில் வாங்கிக்கோங்க. நம்ம ரெடியாக வச்சுருக்க சிக்கன் லாலிபாப் மேரினேட் பண்ணிக்கலாம். இது மேரினேட் பண்ணுறதுக்கு முதல்ல தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஹாட் சாஸ் ஆட் பண்ணுறேன். சாஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் சிகப்பு மிளகாய் தூளே கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மேரினேஷனை குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம் ஊற வைக்கணும். அப்போ தான் அந்த உப்பு ஃப்ளேவர் எல்லாம் அந்த சிக்கனில் இறங்கும். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது பொரிக்கிறதுக்கு பேட்டர் ரெடி பண்ணுவோம். நான் 2 விதமாக உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். இது ஃபஸ்ட்டு டைப் 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/4 கப் மைதா மாவு, 2 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி. நீங்கள் சாதாரண மிளகாத்தூள் சேர்க்குறீங்க அப்படின்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி தூள் சேர்த்தோம் அப்படின்னா காரம் ரொம்ப இருக்காது, பட் கலர் நல்லா பிரைட் ரெட் கொடுக்கும். இதோட ஒரு முட்டையும் சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் பேட்டர். இந்த ஃபஸ்ட்டு டைப்பில் மைதா கலந்ததுனால பேட்டர் ரொம்ப திக்காக இருக்கும். நீங்கள் தேவைப்பட்ட மாதிரி தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் நல்லா பரட்டிக்கோங்க. அந்த சிக்கன் ஃபுல்லாக அதில் கோட் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் போட்டு பொரிச்சு எடுங்க. பாருங்கள், இது நம்ம மைதா கலந்த பேட்டரில் மிக்ஸ் பண்ணி பொரிச்சு எடுத்தது. அந்த பேட்டர் மேலே ஒரு கோட்டிங் இருக்கிறது நல்லாவே தெரியும். அந்தளவுக்கு பிரைட்டான ரெட் கலரும் இதில் இல்லை. இப்போ நம்ம 2வது டைப் பேட்டர் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 முட்டை, தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் மைதா நான் கலக்கலை. இதை சிக்கனில் கோட் பண்ணி நம்ம பொரித்து பார்க்கலாம். நம்ம முதல்ல செஞ்ச மெத்தடை விட இது ரொம்பவே நல்லாயிருக்கும். சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும். மேலே அந்த கோட்டிங் இல்லாமல் இருக்கும். கோட்டிங் அப்படின்றது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம பஜ்ஜி சுட்டோம் அப்படின்னா எப்படி வெளியில் அந்த பஜ்ஜி மாவு ஒரு கோட்டிங் அந்த வாழைக்காய் மேலே இருக்கும், அந்த மாதிரி மைதா கலந்தோம் அப்படின்னா சிக்கன் மேலே ஒரு லேயர் கோட்டிங் இருக்கும். இதுவே வெறும் கார்ன்ஃப்ளவர், முட்டை, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், உப்பு போட்டு இந்த செகண்ட் மெத்தடில் பண்ணோம் அப்படின்னா சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு பொரிஞ்சு வரும். கலரும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எது கன்வீனியன்ட்டோ நீங்கள் அந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். சிக்கன் மேரினேட் பண்ணது பேஸ் சேம் தான். அதுக்கப்புறம் நம்ம அதை பொரிக்கிறதுக்கு உண்டான அந்த மாவு நமக்கு எந்த டைப் வேணுமோ அந்த டைப் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க.